கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். இந்த நாளிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனம். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களில் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு. இந்த வார்த்தையை நாம் கேட்கிறோம். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள் என்றும் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானம் பண்ணினார். அப்படி தீர்மானம் பண்ணுகிற போதுதான் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்று. அப்போ அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ள காலகாலமாக இருந்ததான அந்த மக்கள் அவர்களை விடுவிக்க தேவன் என்ன செய்கிறாரு? அழைக்கிறார். எதற்காக அப்படின்னா, அந்த அடிமைத்தனத்திற்குதான மக்கள் நல்ல ஒரு தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கா அந்த தேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் பார்த்து வைத்ததும் என்றதா இந்த வார்த்தை தான் அதிகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்களேன், தேவன் ஒரு திட்டத்தை, ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பாக அதனுடைய ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் எல்லாவற்றையும் முடிவு பண்ணி பிறகுதான் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்தார்னா, அதற்கு முன்பாக அந்த ஜனங்களை எங்கே கொண்டு போய் வைக்கணும் என்பதை அவரே நேரடியாக பார்த்து வைத்த ஒரு தேசத்துக்கு தான் ஜனங்களை அழைத்து வர வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் நாமும் கூட அந்த எகிப்தை போல அடிமைத்தனத்துக்குள்ளாக ரட்சிப்பற்ற ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். கர்த்தர் நம்மை அழைத்தார், ரட்சித்தார் என்றால், நம்மை அழைத்த அந்த ஆண்டவர் நம்மை குறித்தான சகல விதமான காரியங்களையும் முன்கூட்டியே தீர்மானம் பண்ணி வச்சிட்டார், பார்த்து வச்சிட்டார். ஆகவே இனி பார்க்க போவது ஒன்றுமே இல்லை. நமக்காக தேவன் இனிமேல் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் முன்கூட்டியே செய்து முடித்த பிறகுதான் நம்மை ஆண்டவர் ரட்சித்தார். அப்போ ரட்சித்தார் என்றால் எனக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் ஏற்கனவே தேவன் பார்த்து வைத்து அதை முடித்து விட்டார் என்றுதான் அர்த்தம். ஆகவே அவர் பார்த்து வைத்தது ஒன்றும் குறைவானதாக இருக்காது. அது எந்த விதத்தில் மற்ற மனிதர்களால் அது சரியில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு குறைபாடுள்ள ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கவே மாட்டார். ஆகவே என் வாழ்விலே என் தேவன் எதையெல்லாம் பார்த்து வைத்தாரோ அது எல்லாமே ஆசீர்வாதமானது, மேன்மையானது, சுகமானது, வெற்றியானது தானே ஒழிய எந்த விதத்தில் குறை சொல்லும்படியாக அமையாது. ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனமே, உன் வாழ்விலே இன்னைக்கு இருக்கிறதான காரியங்களை கண்டு நீ சோர்ந்து போகாதே. தேவன் பார்த்து வைத்தது எல்லாம் அழகானது, நேர்த்தியானதாக இருக்கிறது. அதை நீங்களும் நானும் அதிவிரைவில் சுதந்திரிப்போம். விசுவாசத்தோடு இன்று எழும்புங்கள். கர்த்தர் எனக்கு பார்த்து வைத்ததை நான் அடைவேன் என்றதான வீர முழக்கத்தோடு எழும்புவோம், பிரகாசிப்போம், சுதந்திரிப்போம். இந்த நாள் வெற்றியின் நாளாக அமையட்டும். பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு பார்த்து வைத்ததான வாழ்க்கை குறித்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமோ அதற்கு முன்பாகவே எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பார்த்து வைத்து முடித்து வைத்து விட்டீர். ஆகவே நீர் பார்த்து வைத்ததை அந்தந்த காலகட்டங்களிலே நாங்கள் அனுபவித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் வெற்றி நாளாக அமைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.